திமுக செய்யறது என்னன்னா, இன்னைக்கு வர பாஜகவை பேய் வருது பாரு, பூதம் வருது பாரு அப்படின்னு காட்டி காட்டி இங்க ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பாஜக மேல் நேரடியா விமர்சனம் பண்றதுக்கு 1008 விஷயங்கள் இருக்கு. ஆனால் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அப்படியே எக்ஸாசரேட் பண்ணி அதுலயே பயங்காட்டி வச்சிருக்காங்க. இதுவே ஒரு தப்பான இதுன்னு நாங்க சொல்றேன். இந்த தேர்தலே பாத்தீங்கன்னா நடைமுறையில் ஆரம்பிச்சதுல அந்த தேர்தல் பணம் வாங்குறதுல ஒரு தப்பு பண்ணாங்க. நீதிபதி ரேங்க் இருந்ததை ஒரு மினிஸ்டரோட பிஏ ரேங்க் கொண்டு வந்தாங்க, செக்ரட்டரி ரேங்க் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இவன் தேர்தல் ஆணையர் மேல இனிமேல் அவன் சாவதண்டியே நீ எந்த இடத்துலையும் கேஸ் போட முடியாதுன்னு கொண்டு வந்தாங்க. தேர்தல் ஆணையத்தை அப்பாயின்ட் பண்ணுறத உச்ச நீதிமன்ற நீதிபதியும் உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணாங்க சட்டப்பூர்வமா. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அதே நேரத்தில் இந்த மாதிரி எஸ்ஐஆர் மாதிரி உள்ள வரும்போது அவங்கள வலுவா எதிர்க்கிறதுக்கு கீழே நமக்கு கட்டமைப்பு இருக்கு. தமிழ்நாடை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்குமே நல்ல கட்டமைப்பு இருக்கு. கம்பேர் வித் நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவில நம்மகிட்ட உள்ள பிஎல்ஏ அளவுகள்லாம் கிடையாது. யூபி எவ்வளவு பெரிய ஸ்டேட்டு, அந்த ஸ்டேட்டை விட நம்மகிட்ட பிஎல்ஏஸ் அதிகம். மேற்கு வங்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பிஎல்ஏவே 20,000 தான்.